ஹாய் காய்ஸ், நான் தான் உங்களோட முத்தழகு ஷோப்னா பேசுறேன். முத்தழகு ஷோப்னான்னு சொல்றது இதுதான் கடைசியா இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ், சீரியல் முடிஞ்சிருச்சு. முத்தழகா வந்து நீங்க ரொம்ப ஆதரவு கொடுத்திருக்கீங்க. எங்க வெளியே போனாலுமே என்ன ஷோப்னாவா யாருக்கும் தெரியாது, முத்தழகு அப்படின்னு கூப்பிட்டு இது பண்ணுவாங்க. சோ கண்ணில் கலங்குது. ஸோ இவ்வளோ ஆதரவு கொடுத்துருக்கீங்க, இவ்வளோ லவ் கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ விஜய் டெலிவிஷன், தேங்க்யூ சந்துரு சார், பாலா சார், கிருஷ்ணகுட்டி சார், எல்லாருக்குமே. முக்கியமா என்னோட ப்ரொடியூசர் பிரபாகர் சார், என்னோட டைரக்டர் நாகராஜ் சார், எல்லா கோ ஆர்டிஸ்டையும் கண்டிப்பா நான் மிஸ் பண்ணேன். யாருமே வந்து ஒரு ஈகோ இல்லாம எல்லாருமே உண்மையிலேயே சத்தியமா ஒரு ஃபேமிலியா ஃப்ரெண்ட்ஸா இருந்தோம். நிறைய ஃபேன் பேஜஸ் பூமிக்கு முத்தழகுக்கு இவ்வளோ லவ் வந்து நீங்க காமிச்சிருக்கீங்க. ரொம்ப 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 தேங்க்யூ. முத்தழகா ஒரு அவுட்ஃபிட், இதுதான் என்னோட கடைசி அவுட்ஃபிட். முத்தழகா கண் கலங்குது. ஐயோ பூஜை பண்ணி திருஷ்டி எல்லாம் கழிச்சு முடிச்சுட்டாங்க. என்னோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட், ஃபீமேல் சென்ட்ரிக் ப்ராஜெக்ட், ஹீரோயினா வந்ததுல எனக்கு ரொம்ப ரொம்ப ஆனர்டா இருக்கு. நான் பிரைம் டைம்ல லாங்கஸ்ட் எபிசோட்ஸ் இருக்கிற சீரியல் வந்து முத்தழகு தான். ரொம்ப நன்றி, பெருமையா இருக்கு. சமீபத்துல இன்ஸ்டாகிராம்ல நான் ஆக்டிவா இல்ல. இட்ஸ் ஓகே டு டிஸ்அப்பியர் இன் ஆர்டர் டு ஹீல் அண்ட் க்ரோ. அதுதான் நான் பண்ணுறேன். என்னோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் வந்து இனிமே என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் வந்து தான் ஹேண்டில் பண்ணுவாங்க. ப்ரமோஷன்ஸ், இந்த பெய்ட் ஆக்டிவிட்டியா இருந்தாலுமே தே வில் பி போஸ்டிங். கூடிய சீக்கிரமே ஒரு குட் நியூஸோட, ப்ரொஃபஷனலாவும் பர்சனலாவும் ஒரு குட் நியூஸோட நான் உங்ககிட்ட வரேன். தேங்க்யூ. முத்தழகு முடிஞ்சிருச்சு. லவ் யூ ஆல் ஃப்ரம் முத்தழகு. பாய். இந்த வீடியோவை இந்த சீரியலில் முத்தழகு ரோலில் நடித்த சோபனா தான் ஷேர் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் விஜய் டிவியில் கடந்த 2 வருஷங்களுக்கு மேலே ஒளிபரப்பாகி வந்த முத்தழகு சீரியல் முடிவுக்கு வந்திருக்குது. இந்த சீரியலோட லாஸ்ட் டே கிளைமேக்ஸ் ஷூட் எடுக்கும்போது முத்தழகு, அதாவது நம்ம சோபனா ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி அஞ்சலியா நெகட்டிவ் ரோல் பண்ணின வைஷாலியும் முத்தழகு சீரியலை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு எமோஷனலாக ஷேர் பண்ணியிருப்பாங்க. சீரியலுமே ஒரு நல்ல கதைக்குளத்தோடு தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் பிக் பாஸ் சீசன் 8 வர்றதுனால இந்த சீரியலை முடிவுக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. அன்மக்களே, நீங்கள் யாரெல்லாம் முத்தழகு சீரியலை ரொம்ப மிஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கமெண்ட்டை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.